இப்போ வந்து நியூ புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து 6th டேர்ம் 1 புக் வந்து எடுத்திருக்கேன். 6ஆம் வகுப்பு முதல் பருவம். மோஸ்ட்லி நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து புக் பேக் கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. அந்த புக்குள்ளேருந்து தான் கேட்பாங்க. இந்த இலக்கணம், இலக்கியம், இந்த தமிழ் தொண்டர்களும் தமிழ் அறிஞர்களும் நம்ம சிலபஸில் பார்த்தோம் இல்லையா, பார்க்காதவங்க பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் சிலபஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அது அந்த டேர்ம் வைஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நடுநடுவில் நான் டிப்ஸும் கொடுப்பேன். ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கலாகவும் புக் இல்லைனா வந்து ஆன்லைன்லேயும் வந்து புக்கை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் இந்த கீவேர்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் பொருத்தும் சொல் அந்த மாதிரி கேட்பாங்க, சொல்லும் பொருளும் மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மார்க்குனாலும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஈச் ட்ராப்ஸ் மேக்ஸ் அப் ஓஷியன் மாதிரி ஒரு மார்க்ஸும் தான் வந்து நம்மளை வந்து நம்மளுக்கான சக்ஸஸ்க்கான அந்த வேக் எடுத்து வழி விடும். ஓகே, வழிவிடும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இதில் மொத்தம் முதல் பருவத்தில் பார்த்திங்கன்னா பாருங்கள் 3 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, தமிழ்த்தேன், இயற்கை இன்பம், எந்திர உலகம், இது 3த்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு இலக்கண வகை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு சிறுகதை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா, நம்ம வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம் பாருங்கள். தமிழ்த்தேன் இயல் 1 தமிழ்த்தேன் கொடுத்துருக்காங்க. தமிழ்த்தேனில் வந்து இன்பத்தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் வருது இல்லையா, அந்த பாரதிதாசன், இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். பாருங்கள், பாரதிதாசன் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ் அமுதென்று, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஓகே, இந்த லைனை கொடுத்தே இது அது யாரோட பாடல்னு கேட்கலாம். பாரதிதாசன். ஓகேங்களா, தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். ஓகே, பாடல் கொடுத்துருக்காங்க. நான் பாடலோட பொருள் பார்க்கலாம் வாங்க. இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து பாருங்கள், நிருமித்த, உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, விளைவு, வளர்ச்சி, இது இம்பார்ட்டண்ட். விளைவு, வளர்ச்சி, அசதி, சோர்வு. ஓகேங்களா, நான் வந்து டிக் பண்ணுறத வந்து நீங்கள் நோட்ஸாக கூட எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாடலின் பொருள் பாருங்கள். தமிழுக்கு அமுது என்று பெயர், தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்பத்தமிழ் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது, தமிழுக்கு நிலவென்ற பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. ஸோ சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது. ஓகேங்களா, தமிழுக்கு மனம் என்ற பெயர். ஏன் அமுதுன்னு பேருனா அது வந்து எங்கள் உயிருக்கு இணையானது சொல்கிறாங்க. ஏன் நிலவுன்னு சொல்கிறாங்கன்னா அது வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்ற பெயர், எங்கள் வாழ்விற்கே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது. ஓகேங்களா, இதை வந்து பொறுத்துக்களை கேட்கலாம். இளமைக்கு பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது தான். புலவர்களுக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானம் போன்றது, எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது, சோர்வை நீக்கும் தேன். அறிவுக்கு தோல் போன்றது, எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. ஓகேங்களா, பாரதிதாசன் தமிழை பற்றி அழகாக ஒரு போயம் சொல்லியிருக்காரு. அதாவது இளமைக்கு பால் போன்றது, புலவர்களுக்கு வேல் போன்றது. ஓகேங்களா, உயர்வுக்கு வானம் போன்றது, சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. ஓகே, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் போன்றது, கவிதைக்கு வாள் போன்றது. ஓகேங்களா, இப்போ பாரதிதாசன். ஓகே, நூல்வெளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கவிஞர்கள் தமிழ் அறிஞர்களும் அவர்கள் தொண்டும் படித்தோம் இல்லையா, அதாவது 3வது பாட்டில் வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி கேட்கலாம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஓகேங்களா, வேறு இந்த மாதிரி சிகப்பு கலரில் பார்த்துங்க. அவர் கவிதைகள் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்கள். இவரை புரட்சி கவி என்று புரட்சி கவி என்று போற்றப்படுவார் யாருன்னு கேட்கலாம். பாவேந்தர். ஓகேங்களா, அதுதான். நெக்ஸ்ட் வாங்க. இப்போ கற்பவை கற்ற பின்ல பாருங்கள். இதில் வந்து காசி ஆனந்தன்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இந்த லைன் கொடுத்து யாருக்கு சொன்னது கேட்கலாம். இல்லை, தமிழே உன்னை நினைக்கும், தமிழே என் நெஞ்சம் இனிக்கும், காசி ஆனந்தன். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு. இதுதான் இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஷின். சரியான விடை. ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும்.
நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். ஓகே, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக கொடுப்பாங்க இல்லையா, அது பாருங்க. நிலவு கூட்டல் என்று என்று சேர்த்து எழுதுகிறது நில. ஓகே, இவு கூட்டல் உகரம் கெட்டு நிலவென்று. ஓகேங்களா, நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள், தமிழ் இழைங்கள். ஓகேங்களா, அமுதென்று, அமுது கூட்டல் என்று. செம்பயிர். ஓகே, பண்பு பெயர், செம்மை கூட்டல் பயிர், செம்மை. ஓகே, பைந்தமிழ்னா பசுமை கூட்டல் தமிழ். விளைவுக்கு இது பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, கருத்து கேட்டபடி பொறுத்துக்கள் கேட்டிருக்காங்க. விளைவுக்கு நீர் போன்றது. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது. ஓகேங்களா, 3, 4, 1, 2. ஒத்த வசன மொழி இயைபு. இயைபுனா நேர்பேர், இந்த மாதிரி அந்த மாதிரி முடியாது இயைபு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். இயல் 1 தமிழ் கும்மி கொடுத்துருக்காங்க. ஸோ கும்மி பாடல். ஓகே, தமிழ் கும்மியை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம், பெருஞ்சித்திரனார். இதில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க. ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள். மேதினி கேட்பாங்க. மேதினா உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. அடுத்தது பாடலின் பொறுமைங்க. இளம் பெண்களை தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுதான் தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி. ஓகேங்களா, தமிழ் பற்றி தான் இவரும் பேசியிருக்காரு. நூல்வேலில் பாருங்க. பெருஞ்சித்திராணி இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திராணி இயற்பெயர் இல்லை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். இவரை பாவலரேறு என்ற பெயரால் அழைக்கப்படுவார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இவரது நூல்கள். ஓகேங்களா, இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். ஓகே, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். ஓகேங்களா, தனித்தமிழையும் தமிழ் உணர்வும் பரப்பிய பாவாளர் இவர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும். ஓகேங்களா, இந்த பாடல் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கனிச்சாறுங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. இதில் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது கற்பை கற்றபின் பாருங்கள். வாணிதாசன் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இயற்கை கவிஞர் வாணிதாசன். வான் தோன்றி வழி தோன்றி, இந்த மாதிரி இயற்கையை பற்றி பேசினாவே அது வாணிதாசன் தான். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி. ஓகேங்களா, இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்தும் கேட்கலாம். அடுத்தது பாருங்கள் மதிப்பீடு. ஓகே, தமிழ் மொழியை படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். ஓகேங்களா, இது பன்மை, பொறுமை, சிறுமையெல்லாம் வராது. தகவல் தொடர்பு முன்னேறி டேஷ் சுருங்கி விட்டது. இங்கே உலகம்னு நேரடியாக கொடுக்காம மேதினி கொடுத்துருக்காங்க. மேதினியான உலகம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, செந்தமிழ் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். நம்ம படித்தோம் இல்லையா. ஓகே, செம்பயிர், அது மாதிரி செந்தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். 8 கூட்டல் திசை. ஓகேங்களா, 8 என்ன படித்தோம், வழிமிகுதல் படித்தோம்ல. 8 கூட்டல் 8 திசை. ஓகேங்களா, 8 திசை. ஓகேங்களா, 8 திசையிலும் என்ன ஆகும்னு சொன்னோம். இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம சொன்னது 8 திசை. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 8 கூட்டல் திசை. ஓகே, எண்களின் முன்னாடி வலிமிகும் 8, 10 அதெல்லாம். ஓகேங்களா, அடுத்தது இங்கே பாருங்கள். நயம் பாராட்டுதல். பாடல்களில் அடியில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இறுதி எழுத்து ஒன்றி வருவது ஏய்வு. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள். இயல் 1 வள்ளத்தமிழ் கொடுத்துருக்காங்க. வள்ளத்தமிழ் உரைநடை பகுதி. இதில் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஓகேங்களா, தமிழ்மொழி அத்தகு சிறப்புமிக செம்மொழி ஆகும். ஸோ அடுத்தது பாருங்கள். பாரதியார், கவிஞர் பாரதியாரோட பாடல் யாமறிந்த மொழிகளே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும். இந்த லைன்ஸை கொடுத்து கேட்கலாம், இது யார் பாடினாங்கன்னு சொல்லிட்டு. யாமறிந்த மொழிகளே தமிழ் போல்னா பாரதியார். ஓகேங்களா, என்று பிறந்தன என்று உணரால இயல்பினால் எங்கள் தாய் அப்படின்னு பாடிக்கிறதும் பாரதியார் தான். ஓகேங்களா,
மிக தமிழ் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்பாங்க, தொல்காப்பியம். மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள். இடஞ்சுழி ட ய ழ, வலஞ்சுழியில் அ ஏ ஔ ந ஜ ஞ. ஓகேங்களா. வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து கேட்பாங்க, தமிழ் சொல் அது வந்து எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. தமிழுங்கிறது தொல்காப்பியத்தை தான் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடுங்கிறது ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் இருக்குது. தமிழங்கிறது அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. தமிழன் கண்டாய் அப்படின்னா அப்பர் தேவாரம். ஓகேங்களா. தமிழன் கிளவியும் அதனோர் நன்றே அப்படின்னா தொல்காப்பியம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அக்ரிணைங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க பாரு. அல் குட்டல் திணை, இதுவும் பிரித்தேர்வில் கேட்பாங்க. அக்ரிணை அல் குட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை. ஓகேங்களா. பாகற்காய் எப்படின்னா பாகு குட்டல் அல் குட்டல் காய். அடுத்தது பாருங்கள், வளமை மொழி. இந்த மாதிரி கேட்பாங்க. காப்பியங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. அறநூல்கள்னால் திருக்குறள், நாலடியார். சங்க இலக்கியங்கள்லாம் 8 தொகையும் 10 பாட்டும். ஓகேங்களா. பூவுக்கு மொத்தம் வந்து 7 நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா. ஸோ மா அப்படின்னு ஒரு ஓரெழுத்து ஒருமை கொடுத்துருக்காங்க. அந்த மானா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பொருள் தரும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இவங்க தாவரத்தின் இலைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஆள்னா ஆலமரம், அரச மரம், மா பலாவாழை இலைன்னு சொல்லுவோம், அதோட தாவரத்தோட இலையை. அகத்தி, பசலை, முருங்கைலாம் கீரை. அருகு கோரைனா புல். நெல் வரகு இம்பார்ட்டண்ட் இது. நெல் வரகு தாள். மல்லி வந்து தழை, இதுவும் இம்பார்ட்டன்ட். சப்பாத்தி கள்ளி தாழை வந்து மடல். கரும்பு நாணல் தோகை, இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. பனை தென்னை ஓலை. கமுகு பாக்குங்கிறது கூந்தல். ஓகேங்களா. நெல் வரகு தாள், சப்பாத்தி கல் தாழை மடல், கரும்பு நாணல் தோகை, கமுகு பாக்கு கூந்தல். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்கள் எடுத்துக்காட்டாக கூறலாம். ஓகே. இணையம்னா இன்டர்நெட், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், செயலினா ஆப், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஆங்கில மொழிச்சொல் பெயர்ப்பில் கேட்பாங்க. இங்கே தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1க்கு க. ஓகேங்களா. இதோட ஷார்ட்கட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கடலை உருண்டை நன்றாக சமைத்து ருசித்து சாப்பிடும்படி என் அம்மா கூறினாள். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கினீங்களா. 1 2 3 4 5 6. அப்புறம் லாஸ்ட்டு அந்த 1க்கு போட்டிங்களா கா 0. ஓகேங்களா. 10ங்கிறதுக்கு. அடுத்தது பாருங்கள், இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு வழக்கில் இருந்த சில தமிழ் சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா. இந்த அரசுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். அரசுங்கிறது திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பாருங்கிறது பெரும்பாலான பெயர். பார்னா உலகம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கற்பவை கற்றபின் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. மதிப்பீடு பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுங்க. தொன்மை அப்படின்னா அந்த சொல்லொரு பொருள்னா தொன்மைனா பழமை. இடப்புறம்னா இடப்புறம், இடம் குட்டல் புறம். ஓகேங்களா. சீரிழமை, சீர்மை குட்டல் இளமை, சீரிழமை. ஓகேங்களா. அடுத்தது சிலம்பு குட்டல் அதிகாரம், சிலம்பு குட்டல் சிலப்பதிகாரம். கணினி குட்டல் தமிழ்,
கணினி தமிழ். தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் வந்து பாரதியார். மா என்ற சொல்லின் பொருள் கேட்டாங்க விலங்கு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இயல் 1 கனவு பழித்ததுன்னு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டானது மட்டும் நோட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. இதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவங்க அன்புலைன் சுவை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். இந்த உலக உயிர்களை வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியது என்னன்னு கேட்பாங்க, தொல்காப்பியம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இதை வந்து எந்த நூல் வந்து வற்புறுத்திருக்குன்னு கேட்பாங்க. சொல்லியிருக்குன்னு சொன்னால் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. ஓகேங்களா. திரவ பொருள்கள் எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாதுன்னு கூடியது ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாவது நாழி அப்படின்னு சொல்கிறது ஔவையார். ஓகேங்களா. இது பாருங்கள், இந்த பாக்ஸஸ் ரொம்ப முக்கியம். ஓகே. நிலம் தீ நீர் வலி விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகமாதல் தொல்காப்பியம். கடலின் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்னு சொல்கிறது கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த ஒடுங்க பதிற்றுப்பட்டு. ஓகேங்களா. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து 18 கூறியிருக்காங்க. இந்த சுறாமின் தாக்குதல் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி வந்து நற்றிணை சொல்லியிருக்காங்க. ஸோ அறுவை சிகிச்சை பற்றி சொல்கிறது நற்றிணை. ஓகேங்களா. இந்த போர்க்களம் பற்றி பேசுகிறது 18 போர் 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அறுவை சிகிச்சை நற்றிணை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து தொலைவில் உள்ள பொருள் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும். ஓகே. எதில் சொல்லியிருக்காங்க அந்த கருத்துனா திருவள்ளுவர் மாலையில் என்ற நூல், திருவள்ளுவர் மாலைங்கிற நூலில் வந்து கபிலர் எழுதிய பாடலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், திரையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஓகே. கபிலர் எழுது வந்து எதனா திருவள்ளுவர் மாலையில். ஓகேங்களா. தமிழில் பயின்ற இந்த தெரிந்து தெளிவுங்கிறது இம்பார்ட்டன்ட். தமிழில் வந்து அறிவு அறிஞர்கள் வந்து மெயினால் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். ஓகேங்களா. அடுத்தது கற்பவை கற்ற பின் அது இம்பார்ட்டன்ட். இதோட மதிப்பீடு ஒன்றும் இல்லை. ஸோ இலக்கணம் பாருங்கள், கற்கண்டல் அப்படிங்கிற டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஓகேங்களா. தமிழ் மொழி இலக்கண வகைகள் மொத்தம் 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதா எழுத்து. ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எழுத்துனா என்ன? ஒலி வடிவமாக எழுப்பப்படுகிறது, சவுண்டு. ஓகே. வரி வடிவமாக எழுதப்படுகிறது. உயிரெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 12 உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை. ஓகேவா. இதில் வந்து குறில் எழுத்து வந்து 5, நெடில் எழுத்து வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஆ இ உ ஏ ஓங்கிறது வந்து 5 வந்து குறில் எழுத்து. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அப்படிங்கிறது 7 வந்து நெடில் எழுத்து. ஓகே. குறுகி ஒழிக்கிறதுனால குறில் எழுத்து, நீண்டு ஒழிக்கிறதுனால நெடில் எழுத்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மாத்திரைன்னா என்ன கொடுத்துருக்காங்க? மாத்திரை அப்படிங்கிறதுனா ஒரு கால அளவு குறிக்கும். ஓகேங்களா. ஒரு கண்ணை இமைக்கோ, ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் வந்து மாத்திரை சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்கு பார்த்தோன்னா 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. இல்லை இவ்வளோ டீப்பாக படிக்கணுமானா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் எந்த டைப் ஆஃப் கொஸ்டினாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் எம்ஆர்பி ஃபார்மாஸ் மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எழுத போகிறேன், இல்லை குரூப் 2 எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஸ்கோரிங்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து உடம்புன்னு சொல்லுவாங்க. மெய்னா என்னென்னா உடம்பு என்ற பொருள் படும். ஓகே. 18 மெய் எழுத்துக்கள் சொல்கிறாங்க. ஸோ வல்லின எழுத்துக்கள், மெல்லினம் அண்ட் இடையினம். ஓகே. கசட தப்பரைன்னு சொல்கிறாங்களா, அது மேலே புள்ளி வச்சா கசட தப்பரை, கஞ்சின நம்மனை, இடையினம்னா எரலை வழலை. ஓகேங்களா. மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் காலம் வந்து அரை மாத்திரை.
அடுத்தது பாருங்கள், ஆயுத எழுத்து. ஓகே, உயிர்மெய் எழுத்துக்கள் பார்க்க 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. மெய் எழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 17ம் சேர்வதால் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு இரு வகைப்படும். ஆயுத எழுத்தை வந்து அரை மாத்திரை அளவு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மொழியை ஆள்வோம். மொழியை ஆள்வோமில் வந்து இது பாருங்கள், பிற மொழி கலைப்பின்றி பேசுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கள் ஸ்கூலில், எங்கள் பள்ளியில் சுற்றுலா, ஓகே, எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கள் பள்ளியில், ஓகேங்களா, சுற்றுலா அழைத்து செல்கிறார்கள். ஓகேங்களா? பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெர்மிஷன் லெட்டர், அனுமதி கடிதம். ஓகேங்களா? அனுமதி கடிதம், அனுமதி, பர்மிஷன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. வல்லஞ்சொலினா கிளாக் வைஸ் வல்லஞ்சொலி, இணையம்னா இன்டர்நெட், தேடுபொருள்னா சர்ச் இன்ஜின், முகநூல்னா ஃபேஸ்புக், புலரம்னா வாட்ஸ்அப், இடஞ்சொலினா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் திறனா வாய்ஸ் சர்ச், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப், மின்னஞ்சல்னா இமெயில். தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இயல் 2க்கு போகிறோம், இயற்கை இன்பம். ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட்னா, ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் ஒரு பாட்டு. சிலப்பதிகாரத்தை யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டால் இளங்கோவடிகள். ஓகேங்களா? இளங்கோவடிகள். இவர் தான் வந்து திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும். திங்கள், ஞாயிறு, மாமழை இது 3த்தையும் போற்ற மாதிரி பாடல் கொடுத்தது என்ன? இளங்கோவடிகள் தான். ஓகேங்களா? அடுத்தது சொல்லும் பொருளாக திங்கள்னா நிலவு, திங்கள்னா மாதம்னு வரும், நிலவுன்னு வரும். இரு பெயர்கள் கொடுத்துட்டு கேட்பாங்க. கொங்கு மரகதம், அலர் மலர், திகிரி கேட்பாங்க. ஆணை சக்கரம், திகிரி. பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில். மேரு, மேருனா இமயமலை. நாமநீர், அச்சம் தரும் கடல். நாமநீர். அலினா கருணை. ஓகேங்களா? இதில் பாடலின் பொருள் எது இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா, ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழன். ஓகேங்களா? ஆத்தி மாலையை அணிந்தவர் யாருன்னு கேட்கலாம், சோழ மன்னன். ஓகேங்களா? வேறு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல்வெளி பாருங்கள். மற்றபடி இது இம்பார்ட்டன்ட் இல்லைனா, நூல்வெளியில் வந்து சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை இளங்கோவடிகள். இவர் சேர மன்ன மரபை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவரது ஆண்டு வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ஐம்பெரும் காப்பியன்ற ஒன்று தான் இது சிலப்பதிகாரங்கிறது. இதே தமிழின் முதல் காப்பியம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்பாங்க, சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும். ஸோ இரட்டை காப்பியங்கள் யாருன்னு கேட்பாங்க, எவைன்னு? சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேங்களா? ஸோ திங்கள், ஞாயிறு, மழை இது 3த்தையும் இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த பாடல் வந்து இளங்கோவடிகளோட பாடல் தான். ஓகேங்களா? அடுத்தது கழுத்தில் சூடுவது. ஓகேங்களா? இது வந்து ஆபரணம், போட்டுக்கிற ஆபரணம். ஓகேங்களா? இதில் வந்து கழுத்தில் சூடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தார். ஓகேங்களா? மேகலைங்கிறது இடுப்பில் அணியும் ஆபரணம். கனியாழிங்கிறது தலையில் வைக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? கதிரவன் மற்றொரு பெயர் ஞாயிறு. ஓகே. நிலவின் மற்றொரு பெயர் வந்து திங்கள். வெண்கொடை என்ற சொல்லை பிரித்து கிடப்பது வந்து வெண்மை கூட்டல் கொடை. ஓகே, பண்பு பெயர். பொற்கோட்டு என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர், அது சேர்த்தா கொங்கலர், பொங்கலர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அவன் கூட்டல் அலிப்போல், அவன் நலிப்போல். அதுக்கு அடுத்தது காணி நிலம். அடுத்தது காணி நிலம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதியிருப்பார். ஓகேங்களா?
காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். ஓகேங்களா, பாரதியார். இதில் இம்பார்ட்டன்ட் வந்து சித்தம்னா உள்ளம், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள், காணினா நில அளவை குறிக்கும் சொல். ஓகேங்களா. நூல்வெளி பாருங்கள். அப்புறம் அந்த பாடலின் பொருளில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடலில் எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. நூல்வெளி பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டின் நினையற்ற கவிஞர் பாரதியார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20ஆம் நூற்றாண்டின் நினையற்ற கவிஞர். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். ஓகேங்களா. எட்டயபுர மன்னர் தான் இவருக்கு பாரதிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பார். ஓகேங்களா. அடுத்தது இவர் எழுதிய பல நூல்கள் என்னென்னா, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் வந்து நாட்டுப்பற்று மற்றும் மொழிப்பற்று இரண்டும் நிறைந்தவர் இவர். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். சரியான விடை கிணறு என்ற குறிக்கும் சொல் கேணி. கேணினா கிணறு. சித்தம்னா உள்ளம். அடுத்து மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள். நன்மாடங்கள் என்ற சொல்லை பிரிக்கிறது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துச்சுடர். ஓகேங்களா, இச்சு வரும். ஓகேவா. நிலா ஒளி. ஓகே, நிலா ஒளி சேர்ந்து வரும். நெக்ஸ்ட்டு முத்துச்சுடர் போல என்ன வேணும்னா நிலா ஒளி வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பார். தூய நேரத்தில் மாடங்கள் வேணும், சித்தம் மகிழ்திர தென்றல் வீசிட வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். சிறகின் ஓசை உரைநடை பகுதி கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்டானது வந்துட்டு பார்த்துக்கலாம். வலசை போதல்னா என்ன அப்படின்னா, பறவைகளின் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். ஓகேங்களா. எதுக்காக அவன் வந்து வலசை பண்ணால், உணவு, இருப்பிடம், தட்பவெட்ப நிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் சொல்கிறாங்களா அது, அண்ட் இனப்பெருக்கம், இதுக்காக தான் போகுது. ஓகேங்களா. இதுக்கு அடிப்படையாக பறவைகள் எதை இது பண்ணுன்னா, நிலவு, மூன், விண்மீன், நட்சத்திரம். ஓகேங்களா. அண்ட் புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது மூணுத்தையும் அடிப்படையாக வச்சு தான் வலசை போகுதல், மைக்ரேஷன். வலசை போதல்னா இன்னொரு நேம் என்னென்னா மைக்ரேஷன். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். வலசை போதும்போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள்னால், தலையில் சிறகு வளர்தல், இறகுகள் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஓகேங்களா. தலையில் வந்து சிறகு வளரும், இறகுகளை வந்து நிறம் மாறும், அண்ட் வந்து உடல் வந்து கற்றையாக முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்த பாக்ஸ் ரொம்ப தெரியும். கப்பல் பறவை. சிறக்கடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை, ஃப்ரைகேட் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தரையிறக்கம் 400 கிலோமீட்டர் வரை பறக்குமா. இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இது கேட்பாங்க, இது இம்பார்ட்டன்ட். கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவைன்னா கப்பல் பறவை, ஃப்ரைகேட் பேர்ட். ஓகேங்களா. அதுக்கடுத்து இது பாருங்கள். சத்தி முத்த புலவர் என்ன சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. நாராய் செங்கல் நாராய்ன்னு சொல்லியிருக்காரு. தென்திசை குமரி ஆடி வடதிசை ஏகூர் ஆயின் அப்படின்னு பாடினவர் என்ன, சத்தி முத்த புலவர். ஓகேங்களா. அடுத்தது வந்து இது வந்து இதில் கேட்பாங்க உங்களுக்கு பழமொழி இருக்காங்க. சிட்டாய் பறந்து விட்டானா விரைவாக செல்வனே சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, வேகமாக செல்லுதல். ஓகேங்களா. மற்றபடி இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இவர் இந்தியாவின் பறவை மனிதர் வந்து டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா. அவரை வந்து இந்தியாவின் பறவை மனிதர். அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பேர்னா, சிட்டுக்குருவின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. இது இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். ஓகே. சலீம் அலி என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொல்லியிருக்காரு. ஆர்டிகாலா உலகிலே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் வந்து ஆர்டிகாலா. ஓகே. தரையிறாங்க 400 கிலோமீட்டர் போகிறது கப்பல் பறவை, 22,000 கிலோமீட்டர் போகிறது ஆர்டிகாலா. பறவை பற்றிய படித்தது ஆர்னித்தாலஜி.
உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு பாருங்கள். தட்பவெட்பம் என்ற சொல்லை பிரிக்கிறது தட்பம் கூட்டல் வெப்பம். ஓகே. வேதி உரங்கள், வேதி கூட்டல் உரங்கள். தரை இறங்கும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், வழித்தடம். வழித்தடம். சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி வந்து துருவ பகுதியில் இருக்க முடியாது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பாருங்கள் இந்த கோடிட்ட இடங்களை கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. ஓகேங்களா. பறவையின் இடம்பெயர்க்கு வலசை போதல். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. ஓகேங்களா. பறவைகள் வலசை போதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சத்திமுத்த புலவர். ஓகேங்களா. பாருங்கள், ஒரு துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க, கிழவனும் கடலும். இதில் எது இம்பார்ட்டன்ட்னா இந்த பாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். கிழவனும் அது ஓல்டு மேன் அந்த சி என்ற ஆங்கில புதனம் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. 1954ஆம் ஆண்டு வெளியே வந்து நோபல் பரிசு பெற்றதான். இந்நூலின் ஆசிரியர் வந்து ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட். 1954 1954 ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. அவ்வளோதான். மற்றபடி இதில் நம்மளுக்கு வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக தேவையில்லை. இந்த கதையெல்லாம் வந்து தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம வந்து இலக்கணத்துக்கு வந்தோம். கற்கண்டு. எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல்ல எழுத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்துரும். இதில் முதல் எழுத்து சார்பெழுத்துனா பார்க்கலாம். முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 2ம் சேர்ந்து இந்த 30 எழுத்துக்கள் வருது இல்லையா, இதுதான் வந்து முதல் எழுத்துக்கள் எனப்படும். ஓகேங்களா. சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா அது வந்து 10 வகைப்படும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும்னா சார்பு எழுத்துக்கள். ஓகேங்களா. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா. இதில் வந்து உயிர்மை, ஆயுதம் 2 பற்றி சொல்லியிருக்காங்க. உயிர்மைனா என்ன? உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா. ஆயுதம்னா 3 புள்ளிகள், அது முப்புள்ளி தனிநிலை அங்கேனம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது இம்பார்ட்டன்ட். அங்கேனம் தனிநிலை முப்புள்ளி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டானது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பற்றி கொடுத்துட்டு நம்மளுக்கு 5 கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அது இதில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா. அது வந்து நமக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பற்றி கொடுத்துட்டு அது எதனை இயற்கை என்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். எதனை இயற்கை என்கிறோம்? இயல்பாக தோன்றி வரும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயக்கும் காலம் ஆகியவற்றை ஒன்றத்தை இயற்கை என்கிறோம். ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துட்டாங்க பாருங்க, அதுதான் இயற்கை. ஓகேங்களா. இப்பத்தியில் உள்ள இயற்கையை வர்ணிக்கும் சொற்கள் என்ன? ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்க பனிமறைந்த நீல மலைகள், பாடித்திரையும் பறவைகள், தன்னிச்சையாக சுற்றித்திரையும் விலங்குகள், சரசரக்கும் ஓடைகள், ஆர்ப்பரிக்கும் விழும் அருவிகள், நீந்தும் மீன்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி படித்து வந்து ஆன்சர் பண்ணணும். வேறு எது இம்பார்ட்டண்ட் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. பொருத்தமான சொல், இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்ற பெயர். பறவை, இந்த பறவைங்கிறது வந்து பேர்ட்ஸ் இல்லையா, அதுதான். இந்த பறவைங்கிறது கடல். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். ஓகேங்களா. இந்த உரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கவர் சொல்லுவாங்களா, அது கவர். முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றான். பணி, வேலை காரணமாக. ஓகேங்களா. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்த்து வருமாறு தோழி அழைத்தாள். இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இதை வந்து இந்த சொற்களை பொருத்துதலில் கேட்பாங்க, கரெக்டான சொல் பொருத்துதல். இது கேட்பாங்க. வரிசை மாறியுள்ள சொற்களை சரியானது. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். ஓகே. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ்ந்தது.
ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி. பறவை இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. சொற்கள் இது பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். கலைச்சொல் அறிவோம். எல்லாத்துலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலைச்சொல் அறிவோம். ஓகேங்களா? கண்டம் அப்படின்னா காண்டினென்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் சாங்சுரி. ஓகேங்களா? வானிலை வெதர். கிளைமேட்னா தட்பவெப்பநிலை, வானிலைனா வெதர். புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் வந்து இங்கே பாருங்கள், உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் இம்பார்ட்டண்டானது மட்டும் பார்த்துக்குவோம். இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான குறள். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றும் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். ஈன்ற பொழுதின் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோர் என்று கேட்ட தாய். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லா புறமும் தமக்கே என்பர், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கு என்பார்கள். ஓகேங்களா? இது கேட்பாங்க. பணிவுடையான் இன்சொல்லாதல ஒருவருக்கு அணிகள். பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகள் எதுன்னு கேட்பாங்க. பணிவும் இன்சொல்லும் மற்ற அணிகளும் ஆகா. ஓகேங்களா? அடுத்து நூல்வேல திருவள்ளுவர். திருவள்ளுவர் பற்றி நம்மளுக்கு தெரியும். வான்புகழ் வல்லவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். ஓகேங்களா? திருக்குறள் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? மொத்தம் 133 அதிகாரில் 1330 குறள் இருக்குது. உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகள் எது? இன்சொல். இந்த மாதிரி கேட்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப டஃபாக இந்த மாதிரி கேட்பாங்க. இனிய டேஷ், இனிய உளவாக இன்னாத குறள். கணிரப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத குறள், கணிரப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் எல்லாம் உரியர் பிறர்க்கு. ரெண்டுமே எல்லாம் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இயல் 3 எந்திர உலகம் கொடுத்துருக்காங்க. எந்திர உலகம்னா ஃபஸ்ட்டு வந்து ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடி கொடுத்துருக்காங்க. அறிவியல் ஆத்திச்சூடி பாரதியார் எழுதுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சூடி. அவ்வை எழுதுறது ஆத்திச்சூடி. இந்த அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் யார் அப்படின்னா நெல்லை சு முத்து. ஓகேங்களா? சொல்லும் பொருளும் பாருங்கள். ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடதம்னா மருந்து என்றவரை முடிந்தவரை. தம்ம ஒத்த அலை நிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் பாராட்டவர் இந்த நெல்லை சுமுத்து. ஓகே, மேதக அப்துல் கலாம் வந்து தம்மை ஒத்த அலை நிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு பாராட்டியது நெல்லை சுமுத்து. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அறிவியல் ஆத்திச்சூடி எழுதுவது இவர் தான். இவர் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். கற்பவை கற்ற பின் மதிப்பீடு பாருங்கள். உடல் நோய்க்கு டேஷ் தேவை. இதில் மருந்துன்னு கொடுக்காம அவுடுதம் கொடுத்துருக்காங்க. நண்பர்களிடம் டேஷ் விளையாடு, ஒருமித்து ஒன்றுபட்டு விளையாடு. கண்டறி, கண்டு கூட்டல் அறி. ஓகேங்களா? ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று, ஏ நின்று. அவுடுதமாம், அவுடுதம் கூட்டலாம் அவுடுதமாம். ஓகேங்களா? அணுகு, எதிர்ச்சொல் கண்டிப்பாக கேட்பாங்க நம்மளுக்கும் கொஷின்ஸில். நாங்கள் எதிர்ச்சொல் பாருங்க. அணுகு, அணுகுனா நியர்பை. ஓகேங்களா? விலகு, ஐயம். ஓகே, ஐயம்னா டவுட்டு, தெளிவு. ஊக்கம், ஊக்கமாக இருக்கிறது, சோர்வு. உண்மை, பொய்மை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அறிவியலால் ஆல்பம் கொடுத்துருக்காங்க. அறிவியல் ஆல்பமில் வந்து ஓகே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு
வானை இழப்போம் கடல் மீனை அளப்போம் இப்படி சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சரியான விடை மதிப்பீட்டில் கொடுத்துருக்காங்க. மனிதன் எப்போதும் உண்மையையே பாருங்கள், ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். உரைக்கின்றான். இதுவும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் இக்கு வராது. உரைக்கின்றான். ஆழக்கடல், ஆழமான கூட்டல் கடல். விண்வெளி என்ற சொல்லி எழுதுகிறது விண் கூட்டல் வெளி. நீளம் கூட்டல் வான், நீலவான். இல்லாத கூட்டல் இயங்கும், இல்லாதியங்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கணினின் நண்பன். இதில் எது இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். நான் உருவாக்கத்துக்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை கேரல் கபெக் என்ற செக் நாடகம் எழுந்தால் 1900 நாடகம் மட்டும் எழுதினால் அதில் ரோபோ என்ற சொல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தா கேரல் கெபெக் என்ற செக் நாட்டை இருந்து 1920. அவ்வளோதான். நுண்ணறிவு கருவிகள் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நுண்ணறிவுனா சென்சார்ஸ். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், 1997 மே மாதம் சதுரங்க போட்டி நடந்தது. அதில் உலக சதுரங்க வீரர்கள் கேரி காஸ்போ என்று கலந்து கொண்ட IBM எனும் நிறுவனம் ப்ளூ டீப் என்ற மீத்திறன் கருவினா சூப்பர் கம்ப்யூட்டர் அவரிடம் போட்டியிட்டது. அதில் டீப் ப்ளூவே வாகை சூடியது. ஓகேங்களா? IBM டீப் ப்ளூ. ஓகேங்களா? அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, உலகிலேயே முதன்முறையாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை இருக்கிறது. அந்த ரோபோவின் பேர் சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை கொடுத்தது. புதுமைகளின் வெற்றியாளர். ஓகேங்களா? அடுத்தது மதிப்பீடு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானியங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் கூட்டல் உருவம். அவ்வளோதான். மருத்துவம் கொடுத்துறை மருத்துவத்துறை. அடுத்தது பாருங்கள், செயல் கூட்டல் இழக்க செயல் இழக்க. நீக்குதல் என்றது எதிர்ச்சொல் நீக்குதல்னா சேர்த்தல். எளிது என்ற எதிர்ச்சொல் அரிது. ரோபோவுக்கு குடியுரிமை சவுதி அரேபியா. மீத்தரங்கரணி உலக சதுர வீட்டின் மீத்தரங்கரணி டீப் ப்ளூ. ஓகேங்களா? நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸோடு போகலாம். அதாவது நீங்கள் எல்லாமே உள்ளேருந்து புக்கிலேருந்து ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்க, ஒளி பிறந்தது அப்துல் கலாமோட. ஓகே, அப்துல் கலாம் பிரித்த திருக்குறள் அறிவு அற்றம் காக்கும் அறிவு, சிறுவருக்கு உள்ளொழிக்கா அரண். ஓகேங்களா? அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உலகின் முதல் விஞ்ஞானி குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு. நெக்ஸ்ட்டு கற்கண்டு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் 12 மொழி சொல்லின் முதலில் வரும். ஓகேங்களா? காச த ப ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ங என்ற வரிசையில் ங என்ற ஒரு எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் எழுத்தும் கணம். ஓகேங்களா? க வரிசை கடல், காக்கை இந்த மாதிரி கேட்பாங்க. அகர வரிசைப்படி கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. ஓகேங்களா? மொழிக்கு முதல் வராத எழுத்துக்கள்னால் மெய்யெழுத்துக்கள் 18 வராது. ஓகேங்களா? ஆயுத எழுத்து வராது.
ஓகேங்களா. உயிர்மை எழுத்துக்கள் மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி ஆயுத எழுத்தும் வந்து சொல்லின் இறுதியில் வராது. இப்போ பாருங்க, நோ என்ற ஒரு எழுத்துக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா துன்பம். ஓகேங்களா. சொல்லின் இடையிலும் மெய் எழுத்துக்கள் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையிலும், ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். மொழி ஆழ்வம் பாருங்கள். பத்தியப்படுத்தி அதுக்கான வினா கேட்டிருக்காங்க. பத்தியப்படுத்தி அதுக்கான வினா கேட்டிருக்காங்க. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? பாருங்கள், 1921ஆம் ஆண்டு மத்திய தரை கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று தமிழர்கள் கப்பலின் மேல் தளத்தில் நின்று அலைகளை பார்த்து கொண்டிருந்தால் திடீரென்று அவரது உள்ளத்தில் கடலில் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்குது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்கிவிடவில்லை. ஸோ இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியில் தமது ஆய்வை தொடங்கினார். ஸோ இங்கே பாருங்கள், அவர் யார் தெரியுமா? சார் சி.வி. ராமன். சார் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று இந்த கேள்வின்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது. ஓகேங்களா. 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறோம். ஓகே. தேசிய அறிவியல் நாள் வந்து பிப்ரவரி 28. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிப்ரவரி 28. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இதில் எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்துட்டே இருங்க, பார்க்கலாம். ஓகேங்களா. இதில் கலைச்சொல் பாருங்கள். செயற்கை நுண்ணறிவு. செயற்கைனா ஆர்டிஃபிஷியல், நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் சேட்டிலைட், மீத்திறங்கண்ணி சூப்பர் கண்டென்ட், நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் வந்து நம்ம 6th term 1 புக் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஓகேங்களா. இப்போயும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா. நீங்கள் வந்து அகைன் என்ன பண்ணணும், இதுனா நோட்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து ரிவைஸ் பண்ணணும். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து term 2 புக்கை வந்து பார்க்கலாம். ஓகே. இதேமாரி நம்ம வந்து 6th to 10th எல்லா புக்ஸையும் வந்து கவர் பண்ணிடுவோம். அண்ட் கீவேர்ட்ஸ், அது இருக்கிற இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் இட். see you in the next வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. பை.